சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அருவி இங்கெல்லாம் தங்க மாட்டா. அவ அம்மான்னு ஒருத்திய சொல்லிக்கிட்டு இருக்காளே, அந்த வீட்டுல தான் போய் தங்குவா. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? எல்லாரும் போகட்டும், விடுங்க. மா, ஏற்கனவே நம்ம வேணாம் தான் சிவசங்கரியோட போயிட்டா. அப்புறம் எதுக்குமா அவளை இருக்க சொல்றீங்க? இத பாருங்க, புகழா ஒன்னும் அருவி வான்னு கூப்பிடல. நீங்க கூப்பிட்டீங்க, அவ வந்தா. இப்ப நீங்க தங்குன்னு சொல்லுங்க, அவ தங்க போறா. இதுல என்ன சும்மா பாவம் தம்பியோட மனசை எல்லாரும் பேசியே இந்த மாதிரி சங்கடப்படுத்துறீங்க. என்னங்க, உங்க தம்பி வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? ஏய் லட்சுமி, ஒரு பொறுப்பே இல்லாம பேசுறீங்க. ஏங்க, அருவியும் புகழையும் சமாதானப்படுத்தி இங்கே இருக்க சொல்லாம அருவியை அனுப்புறதுல 2 பேரும் குறியா இருக்கீங்க. இதெல்லாம் தப்புங்க. ஏய் இந்து, என்ன விட்ட நாங்க அருவி வீட்டை விட்டு துரத்திட்டோம்னு சொன்னாலும் சொல்லுவ போல இருக்கு. இங்க பார், அருவிக்கும் தம்பிக்கு இடையில நடக்கிற பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம். ஏய் நிறுத்துங்க. அருவியை வர சொன்னது நான் தான் சாப்பிட வர சொன்னேன். தங்க சொன்னதும் நான் தான். ஆனா இந்த நீலவேணி குறுக்க புகுந்து பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல பிறந்த எல்லாரும் ஒரே கேரக்டர். அருவி, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு தாமா வர சொன்னேன். ஆனா எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை அவமானப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களை பத்தி எல்லாம் நீ யோசனை பண்ணாத, நான் சொல்றேன். நீ வா, உள்ள போலாம். வா வா. இல்லத்த, என்ன தப்பா நினைக்காதீங்க. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன். மத்தபடி இங்க இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. நான் இப்பவே கிளம்புறேன். வரேன். ஐயோ, அருவி 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 அருவி, என்னக்கா? அந்த திமிர் பிடிச்சவள நீங்க தான் மக மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவ உங்க பேச்ச மதிக்கிறாளான்னு பாத்தீங்களா? இங்க இருக்கிற எண்ணம் அவளுக்கு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. அவளுக்கு உங்களை விட அந்த சிவசங்கரி தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டு போறாமா. இது எத்தனையோ தடவை நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவங்க தான் அருவியை புரிஞ்சுக்காம இருக்காங்க. ஏய் நீலவேணி, நீயே அவளை தூண்டி விட்டுட்டு அவ வாயாலேயே இங்க தங்க முடியாதுன்னு சொல்ல வச்சுட்டல. மா, இப்ப எதுக்கு அக்காவை திட்டுறீங்க? அருவி இனிமே இப்படித்தான் நடந்துப்பான்னு எனக்கு முன்னாடி தெரியுமா? மா, போட்டும், விடுங்கம்மா. புகழ், அருவி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ என்னைக்குமே ஏன் பேச்ச உதாசீனப்படுத்த மாட்டா. அவளை பத்தி அப்படி இப்படின்னு யாரும் சொல்லாதீங்க, சொல்ல வேண்டாம். தள்ளுமா. அப்பாடா, எங்க அருவியை இங்கேயே தங்க வச்சு அப்படியே புகழோட சேர்த்து வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன். எப்படியும் நடுவுல பூந்து ஆட்டத்தை களைச்சு விட்டாச்சு. அருவி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மூட் ஆஃபாவே இருக்க. என்ன ஆச்சு அருவி? எதனால அருவி இப்படி இருக்க? அருவி, சைலஜா கேட்கறது உண்மைதாம்மா. நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. என்னாச்சு? போன இடத்துல வேற ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களோ? அருவி, என்னன்னு சொல்லு. அருவி, புகழ் உன்கிட்ட சண்டை போட்டாரா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அவங்க ராத்திரி என்ன அங்க தங்க சொன்னாங்க. நானும் சரின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சும்மா இருந்திருக்கணும். ஆனா உங்களோட ஆசையை நான் அவங்க கிட்ட சொன்னேன். அதுலதான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. அருவி,
அப்படி என்ன என்னோட ஆசைய சொன்ன? புரியலையே. அம்மா, புகழ் நம்ம வீட்டுக்கு வந்து என் கூட நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, நான் அதை அவர்கிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். நீலவேணி அண்ணி ஏதோ இழுத்து விட புகழ் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இங்க தங்கணும்னா புகழ் நம்ம வீட்ல வந்து தங்கணும்னு நான் ஏதோ கண்டிஷன் போட்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அருவி, புகழ் இங்க வந்து உன் கூட இருந்தா நல்லா இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதை எதுக்குமா இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட சொன்ன? அருவி, ஏமா உன்னை அங்க தங்க சொன்னா தங்கிட்டு வர வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எதுக்குமா இந்த நேரத்துல அதை பத்தி பேசுன? அருவி, புகழ் இங்க வந்து தங்குறது என்ன நடக்கிற காரியமா? அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை எல்லாம் மறந்து உன்னை ஏத்துக்கிறதே பெரும்பாடா இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் இங்க வந்து தங்கணும்னா அதெல்லாம் எப்படிமா? அப்பா, அவங்க என்ன தங்க சொன்னதும் எனக்கு அம்மாவோட ஆசைதான் ஞாபகம் வந்தது. அதனாலதான் அதை சொன்னேன். ஆனா அதை அவங்க ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க. அருவி சொல்றதுல தப்பே இல்லையே அங்கிள். ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது புருஷங்காரன் இங்க வந்து தங்கினா என்ன அங்கிள் தப்பு? அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னனே ஒழிய எனக்கும் புகழ் என் கூட வந்து இருக்கணும்னு ஆசையாதான் இருந்தது. இங்க வந்து எங்க அம்மாக்கு ஒரு நல்ல மருமகனாவும் பழையபடி உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையாவும் எனக்கு பாசமான புருஷனாவும் என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அருவி, நீ ஆசைப்படுறதுல தப்பே இல்ல. மாசமா இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் ஆசைப்படுவா. ஆனா எல்லாருக்குமே அந்த குடுப்பனை கிடைக்கிறது இல்ல. நானும் அப்படி ஒரு துரதிருஷ்டசாலியா தான் இருந்தேன். இப்ப அதே நிலைமை என் பொண்ணுக்கும் இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அருவி. அம்மா, நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க என்ன உங்க வயிற்றுல சுமக்கும் போது அப்பாவும் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமா அருவி, உனக்காவது நாங்க எல்லாரும் துணையா இருக்கோம். ஆனா நான் உனக்கு கருவுல சுமந்தப்போ எனக்கு ஆதரவா என் கூட யாருமே இல்ல. ஏன்னா அப்ப நான் ஜெயில இருந்தேன். சங்கரி, இப்ப எதுக்காகமா அதை பத்தி எல்லாம் பேசி அருவி மனசை சங்கடப்படுத்துற? வேணாம், விடு. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். தயவு செஞ்சு பழைய விஷயங்கள்லாம் மறந்துடுமா. இல்லப்பா, நானும் தெரிஞ்சுக்கணும். மனசு கஷ்டப்படும்ன்றதுக்காகலாம் என் அம்மா அனுபவிச்ச கஷ்டங்களை நான் தெரிஞ்சுக்காம இருந்தா